Hi students, I'm pleased to offer you a warm welcome. This video is for 8th standard mathematics. We are on chapter 7 information processing. Exercise 7.3 part 4. In previous video we solved exercise 7.2. Now let's get started with exercise 7.3. Section 7.7 Cryptology. Cryptology is defined as the science which is concerned with communication in secured form. It provides secret keys to encrypt and decrypt data. நம்ம டேட்டாவை செக்யூர்ட் ஃபார்மில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மெத்தட் பேர் தான் கிரிப்டாலஜி. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 7.7.1 கிரிப்டாலஜி சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். இப்போது ஒரிஜினல் மெசேஜ், அதாவது டேட்டாவை செக்யூர் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த டேட்டா பேர் தான் பிளெயின் டெக்ஸ்ட். இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். அந்த ப்ராசஸ் பேர் என்கிரிப்ஷன். இந்த சைஃபர் டெக்ஸ்ட் யூஸ்வலி கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுவோம். அண்ட் பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளெயின் டெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுவோம். சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக அகைன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் டிக்ரிப்ஷன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதி இருக்கிற PEN இதுதான் பிளெயின் டெக்ஸ்ட். இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கோம் பாருங்க. இங்கே இந்த கோட் தான் சைஃபர் டெக்ஸ்ட். இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் இந்த பென் டு XYZ பேர் தான் என்கிரிப்ஷன். இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் மெசேஜ் வந்துடும். அந்த ப்ராசஸ் பேர் டிக்ரிப்ஷன். அந்த டெக்ஸ்ட் பேர் டிக்ரிப்டட் டெக்ஸ்ட். செக்ஷன் 7.7.2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைஃபர் கோட். இந்த சைஃபர் கோடில் 2 டைப்ஸ் இருக்கு. ஷிஃப்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் அண்ட் சப்ஸ்டிடியூட்டிங் சைஃபர் டெக்ஸ்ட். ஷிஃப்டிங் சைஃபர் டெக்ஸ்ட்டை சீசர் சைஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஷிஃப்டிங் சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கீ 2 அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். அது எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் சைஃபர் கோட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ABCD அப்படிங்கிறது பிளெயின் டெக்ஸ்ட். அதை நம்ம எழுதிக்கணும். அது கரஸ்பாண்டிங்காக நம்பர்ஸ் எழுதிக்கணும். 00, 01, 02, 04 அப்படின்னு. கீ 2 அப்படின்னு கொடுத்துருக்கிறதால லென்த் தள்ளி 00க்கு கீழே 02, 04, 05, 06 அப்படின்னு எழுதிக்கணும். இப்படி தான் சீசர் சைஃபர் கண்டுபிடிக்கணும். அதே சப்ஸ்டியூட்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். ABCD அப்படின்னு எழுதியிருக்கிறது பிளெயின் டெக்ஸ்ட். கீழே வேற ஆல்பபெட் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்க. இதுதான் சப்ஸ்டியூட்டிங் சைஃபர் டெக்ஸ்ட். There is another code. It's called PICPEN code. இந்த PICPEN கோட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PICPEN கோட் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது பேர்லாம் என்ன அப்படின்னா PICPENs. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, C. அண்ட் செகண்ட் ஒன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், G. தேர்ட் ஒன் இங்க பாருங்க, L. அண்ட் ஃபோர்த் ஒன் இந்த PICPEN, E. அண்ட் த லாஸ்ட் PICPEN எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், K. ஸோ இதுதான் ஒரிஜினல் மெசேஜ். இது மேலே கொடுத்துருக்கிறது PICPEN கோட். எக்ஸசைஸ் 7.3 Fill in the blanks. Use the Abash cipher that is given in code 3. So, இந்த cipher text-ஐ நம்ம decode பண்றதுக்கு நம்ம code 3 டேபிளை பார்க்கலாம். இதான் அந்த code 3 Abash cipher. First row பாருங்க, இதான் plain text. Second rowல cipher text கொடுத்திருக்காங்க. நம்ம first question என்ன, GZNRO. ஸோ G கீழே என்ன இருக்கு பாருங்க, T இருக்கு. அண்ட் Z கீழே
A இருக்கு and N கீழே பாருங்க M இருக்கு, R கீழே I இருக்கு, O கீழே வந்து L இருக்கு. நம்ம மார்க் பண்ணதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா தமிழ் அப்படின்னு வந்திருக்கு, TAMIL அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டை வந்து டீகோட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃபார் ஃபாலோயிங் கொஷின்ஸ் 2, 3, 4, 5க்கு வந்து அந்த கோட் 3 டேபிளை பார்த்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். Thus we have decoded the given cipher text. Question number 2. Match the following. A is equal to 0, 0, B is equal to 0, 1, Z is equal to 25. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த டேபிள் வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ண போறோம். Now look at this table. A கீழே வந்து 0, 0, B கீழே வந்து 0, 1, C கீழே வந்து 0, 2. அந்த மாதிரி வரிசை இந்த ஆல்பபெட்ஸ் கீழே வந்து நம்ம நம்பர் வரிசையை எழுதிக்கிட்டு போறோம். Z கீழே 25 வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் பக்கத்துல மென்ஷன் பண்ணிருந்தாங்கல்ல. A வந்து 0, 0ல இருந்து Zக்கு வந்து 25 வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம். சோ இந்த டேபிள் வச்சுதான் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மேத்தமேட்டிக்ஸ். இதுல Mக்கு வந்து 12 எங்க கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் சி கொடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு தெரியும் Aக்கு வந்து 0, 0. சோ MA, Tக்கு வந்து 19, Hக்கு 07. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். அண்ட் செகண்ட் ஒன் நமக்கு தெரியும் A is equal to 0, 0. ஃபர்ஸ்ட்ல எதுக்கு வருது பாருங்க, ஆப்ஷன் டி ல ஃபர்ஸ்ட் வருது. செகண்ட் வந்து டிக்கு வந்து 03, அதே மாதிரி 03. சோ நமக்கு செகண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன் சப்ட்ராக்ஷன். எஸ்க்கு வந்து 18. சோ 18 வந்து ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க இங்க. அண்ட் யூ வந்து 20 அந்த டேபிள் நம்ம பார்த்தோம். 3க்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஏ. சோ நமக்கு ஃபோர்த் ஒன் அதே மாதிரி பாருங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன வரும், எம்க்கு தெரியும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு 12. சோ ஆப்ஷன் இ வந்து ஃபோர்த்துக்கு. நெக்ஸ்ட் ஒன் கடைசி ஒன் வந்து டிவிஷன். டிக்கு என்னது 3. சோ ஆப்ஷன் பி தான் வந்து ஃபிஃப்த்துக்கு ஆன்சர். Question number 3. Frame additive cipher table. Clue வந்து கொடுத்திருக்காங்க, key is equal to 4. இந்த டேபிள் பாருங்க, வரிசையா ABCDEFG அப்படின்னு Z வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். எழுதி முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, செகண்ட் கொஸ்டினுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி டேபிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். A கீழே 0, 0, B கீழே வந்து 0, 1, Cக்கு கீழே வந்து 0, 2. அந்த மாதிரி வரிசையா நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். கீ வந்து கொடுத்திருக்காங்க, key is equal to 4 அப்படின்னு சொன்னதால ஃபர்ஸ்ட் நம்பர் கீழே வந்து 04 அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். 04, 05, 06 அந்த மாதிரி வரிசையா 29 வரைக்கும் Zக்கு எழுதிக்கிறோம். Thus we have constructed additive cipher table. Question number 4. A message like good morning written in reverse would instead be DOOG GNINROM. In the same way, decode this sentence given below. இப்போ கொடுத்திருக்கிற இந்த சென்டென்ஸ் வந்து சைஃபர் கோட்ல இருக்கு. இதை நம்ம டீகோட் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மேல சொல்லியிருந்தாங்க DOOG GNINROM. இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு ஒரிஜினல் டெக்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி we are going to decode this sentence. அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆன்சர் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, to understand that mathematics can be experienced everywhere in nature and real life. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து டீகோட் பண்ணிட்டோம். Question number 5. Decode the given PicPen cipher text. The room number in which the treasure took place. இப்போ இந்த சிம்பிள்ஸ் வந்து இதுல பார்க்க போறோம். ரூம் நம்பர் அப்படின்னு சொன்னதால உள்ள இருக்கிற நம்பரை தான் எடுத்து எழுதணும். சோ இந்த சிம்பிள் வந்து இங்க பாருங்க, B இத கவர் ஆயிருக்கா. சோ 2
எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரி செகண்ட் சிம்பிள் எங்க இருக்கு இப்படி பார்க்கலாம். H இத கவர் ஆயிருக்கு. உள்ள வந்து 8 அப்படின்னு இருக்கு. So 8. So the room number in which the treasure took place is 28. Second subdivision, place of the treasure. Place அப்படின்னு சொன்னதால alphabets பார்க்கலாம். So the first pick pen symbol is L மாதிரி இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. தோ இதுதான். So C எடுத்து எழுதியாச்சு. Next one we know this one H அதை எடுத்து எழுதிட்டோம். Third one வந்து எங்க இருக்கு A. So A and fourth one வந்து I. Fifth one வந்து dots வச்சு இந்த first chartல இல்ல. So secondல பார்க்கலாம். So இங்க இருக்கு பாருங்க R. So the place of the treasure is chair. Third subdivision, the name of the treasure. Name அப்படின்னு சொல்லிருக்காங்க. So நம்ம alphabets தான் எடுத்து எழுதணும். The first symbol வந்து G எடுத்து எழுதிட்டோம். Second symbol வந்து I. So I எடுத்து எழுதியாச்சு. Third symbol வந்து இங்க இருக்கு F எடுத்து எழுதியாச்சு. இந்த fourth symbol வந்து இங்க எதுவும் இல்ல. So நம்ம வந்து இதுல பார்க்கணும் T. So எடுத்து எழுதிட்டோம் gift. So the first pig pen symbols combine பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா gift அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த சிம்பிள் பாருங்க எங்க எழுதிருக்கு அப்படின்னு. இதோ இங்க இருக்கு V. செகண்ட் ஒன் வந்து இங்க இருக்கு O. தேர்ட் ஒன் வந்து U. இந்த சிம்பிள் U எடுத்து எழுதிட்டோம். L வந்து எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு. C கிட்ட இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி சிம்பிள் வந்து இங்க இருக்கு. சோ C. இந்த சிம்பிள் வந்து நமக்கு தெரியும் H. இந்த சிம்பிள் வந்து சென்டர் ஆஃப் இந்த சார்ட்ல. சோ E எடுத்து எழுதியாச்சு. சோ நெக்ஸ்ட் ஒன் கடைசி ஒன் வந்து நமக்கு தெரியும் இங்க இருக்கு R. சோ எடுத்து எழுதிட்டோம். சோ the name of the treasure is gift voucher. Question number 6. Praveen recently got the registration number for his new two-wheeler. Here the number is given in form of mirror image. Encode the image and find the correct registration number of Praveen's two-wheeler. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற பிரவீனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மிரர் இமேஜ்ல இருக்கு. இத வந்து என்கோட் பண்ணணும் சொல்லிருக்காங்க. என்கோட் பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் நம்ம மிரர் இமேஜ்ல வச்சோம் அப்படின்னா இதை என்கோட் பண்ணிடலாம். என்கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ மிரர் இமேஜ்ல வைக்கிற போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Objective type questions. Question number 7. In questions 1 and 2, there are 4 groups of letters in each set. 3 of these sets are alike in some way while one is different. Find the one which is different. இப்போ கொடுத்திருக்கிற 4 groups of letters இருக்கு இல்லையா, ரெண்டு இதுலயும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது odd one அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம எழுதிட்டோம். ABCD எல்லாமே எழுதியாச்சு. இப்போ பேட்டர்ன் கண்டுபிடிக்க போறோம். C to D நெக்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் போயிருக்கு. RST இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவை தனியாக வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி பாருங்க, A to B நெக்ஸ்ட் ஆல்பபெட் தான் வந்திருக்கு. அண்ட் P to Q நெக்ஸ்ட் ஆல்பபெட் தான். ஆப்ஷன் சி ஈக்கு அப்புறம் F, யூக்கு அப்புறம் V. ஆப்ஷன் டி ஜிக்கு அப்புறம் H, டபிள்யூக்கு அப்புறம் X. ஸோ எது டிஃப்ரெண்டா இருக்கு இதுல அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சப்டிவிஷன் 2 ஆப்ஷன் ஏ HKNQ எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. HIJKLMNOPQ. ஸோ இந்த ஆல்பபெட்ஸ் இடைய 2 ஆல்பபெட்ஸ் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி IJKLMNOPQR. அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஷன் பிலையும் ஆயிருக்கு.
Option C, J, K, L, M, N, O, P, Q, R, S. Option D, A, B, C, D, E, F, G, H, I வரணும் இங்க J வரணும், but இங்க I கொடுத்திருக்காங்க. The answer for first subdivision is option A, and for second subdivision, the answer is option D. Question number 8. A group of letters are given. A numerical code has been given to each letter. These letters have to be unscrambled into a meaningful word. Find out the code for the word so formed from the 4 answers given. கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே நியூமெரிக்கல் கோடா இருக்கு. மேல கொடுத்திருக்கிற லெட்டர்ஸை வந்து இது கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு லெட்டரா எடுத்து எழுதணும் அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி அன்ஸ்கிராம்பிள் பண்ணும்போது மீனிங்ஃபுல் வேர்டா வருதா அப்படின்னு பார்க்கணும். சொல்யூஷன், கொடுத்திருக்கிற குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் மேலே எழுதியிருக்கோம், அது கீழே கரஸ்பாண்டிங் நியூமெரிக்கல் கோட் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஆப்ஷன் ஏ, நியூமெரிக்கல் கோட் கீழே நம்ம அந்த லெட்டர்ஸ் அன்ஸ்கிராம்பிள் பண்ணணும், மீனிங்ஃபுல் வேர்ட் வரல ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பில பென்சில் அப்படின்னு வந்திருக்கு, மீனிங்ஃபுல் வேர்ட். ஆப்ஷன் சில வந்து வரல, ஆப்ஷன் டிலையும் வந்து மீனிங்ஃபுல் வேர்ட் வரல. லெட்டர்ஸை அன்ஸ்கிராம்பிள் பண்ணதில்ல, ஆப்ஷன் பில தான் வந்து மீனிங்ஃபுல் வேர்ட் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 9. Questions subdivision 3 and 4 are based on code language. Find the correct answer from the 4 alternatives given. இப்போ கொடுத்திருக்கிற ஒரு வேர்ட் மெடிசன் அப்படிங்கிறது இப்படி கோடா இருக்கு. இதே மாதிரி எப்படி கம்ப்யூட்டரை என்கோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, வேர்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து இப்படி கோடா இருக்கு. இதே மாதிரி எப்படி ரேடியோவை கோட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். 9th கொஸ்டின், தேர்ட் சப்டிவிஷன், சொல்யூஷன். மெடிசன் அப்படிங்கிற வேர்டை வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எம் வந்து இங்க எழுதிக்கணும், ஈய வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். ஈக்கு அடுத்தது எஃப், டிஇ, ஐஜே, சிடி, ஐஜே, என், ஓ இப்படி வந்து எடுத்து எழுதிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு இந்த செக்மெண்ட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம். இது அப்படியே தான் இருக்கும், இ அப்படியே தான் இருக்கும், இந்த எம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதும் போது நமக்கு மெடிசன் வந்து இப்படி கோடா இருக்கு. ஸோ கம்ப்யூட்டரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆர் எடுத்து இங்க எழுதிக்கிறோம், சியை வந்து லாஸ்ட்ல எழுதிக்கிறோம். ஓபி, எம்என், பிக்யூ, யூவி, டியு, இஎஃப் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். ஆர்எஃப், யூவி, கியூஎன், பிசி இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 4, ஃபோன் அப்படிங்கிறதுக்கு எப்படி கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். PQR 2 லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணி S வந்திருக்கு. அதே மாதிரி HIJ, K, OPQR, NOPQ, FG, H. ஸோ ஃபோனுக்கு வந்து இப்படி கோட் வந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ரேடியோக்கு எப்படி இதே மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆர், எஸ்டி 2 ஸ்கிப் பண்ணி யூ எழுதிக்கிறோம். ஏ, பி, சி ஸ்கிப் பண்ணி டி, டிக்கு 2 ஆல்பபெட்ஸ் இஎஃப் ஸ்கிப் பண்ணி ஜி, ஐக்கு 2 ஸ்கிப் பண்ணி ஜே, கே, எல், ஓ, பி, கியூ, ஆர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், UDGLR. Third subdivision, the answer is option C. Fourth subdivision, the answer is option C. In this video, we have completed exercise 7.3 of chapter 7, Information Processing. Thank you, students.